இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, வார்த்தை தேவனாய் இருந்தது. வார்த்தை என்னவா இருந்தது? தேவனாக இருந்தது. சிலர் சொல்கிறாங்க, இந்த விசுவாசத்தை பற்றிலாம் போதிச்சா அவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வார்த்தையை ரொம்ப பெருசாக்கிடுறாங்க. அவங்க வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்க. வார்த்தை வார்த்தை வார்த்தைன்னு, கடவுளுடைய வார்த்தை கடவுளுடைய வார்த்தைன்னு வார்த்தையை கடவுள் மாதிரி ஆக்கிடுறாங்கன்றாங்க. நான் கடவுள் மாதிரி ஆக்கணுன்னா, கடவுள் தான் சொல்கிறாரு வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆக்கிட்டார். அப்படி என்ன பண்ணுறது? வார்த்தை என்ன ஆக்கிட்டாரு? தேவனாய் இருந்தது. அப்போ வார்த்தை தேவனாய் இருந்ததுன்னா, தேவன் யார்? எல்லாத்தையும் அடக்கி ஆளுகிறவர், எல்லாத்தையும் உண்டாக்குகிறவர், சிருஷ்டிக்கிறவர், எல்லாத்தையும் ஆண்டு கொள்கிறவர். வார்த்தையை ஆண்டு கொள்ளுகிற ஒன்றாக தேவன் ஆக்கி இருக்கிறாரு. அந்த வார்த்தையின் மாம்ச உருவம் தான் இயேசு, இல்லையா? அதன் எழுத்து உருவம் தான் இந்த வேத வசனங்கள். அப்போ வார்த்தையை கடவுள் அப்படி வச்சுட்டாரு. எப்படி வச்சுட்டாரு? எல்லாத்தையும் உருவாக்கக்கூடியதாக, எல்லாத்தையும் ஆண்டு கொள்ளக்கூடியதாக. Word is God over everything. வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை எல்லாவற்றின் மேலும் ஆண்டு கொள்ளக்கூடிய ஆண்டவனாக இருக்கிறது. அன்றைக்கும் வார்த்தை தேவனாய் இருந்தது. நான் சொல்றேன், இன்னைக்கும் வார்த்தை தேவனாய் இருக்கிறது. வியாதியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியின் மேல வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தோல்வியை மாற்றி ஜெயத்தை கூடிய கொடுக்கக்கூடிய தேவனாய் இருக்கிறது. ஹலோ, இருக்கிறீங்களா? வார்த்தை தேவனாய் இருக்கிறது. தேவனாய் இருக்கிறதுனால தான் சொல்லியிருக்குது, எல்லாத்தையும் அவராலே உண்டாயிற்று. இந்த வார்த்தையாகிய தேவனாலே எல்லாம் உண்டாயிற்று. எப்படி உண்டாயிற்று? எப்படி உண்டாக்குனார்? அது 1ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம் இல்லையா? அவர் சொல்கிறார், வெளிச்சம் உண்டா கடவுதுன்றார். உண்டா கடவுன்னு என்ன ஆயிடுச்சு? வாயிலேருந்து வார்த்தை வருது. வார்த்தை தானே சொல்கிறாரு. உண்டா கடவுதுன்னு அவர் சொன்ன உடனே அந்த வார்த்தையிலே ஒரு பவர் ரிலீஸ் ஆகுது. ஏன்னா சொன்னதை நடப்பிக்கக்கூடிய பவர் எங்கே இருக்குது? வல்லமை எங்கே இருக்குது? வார்த்தைக்குள்ள. அவர் பேசுகிற வார்த்தை ஒன்றுமே வல்லமையற்ற வார்த்தைகள் கிடையாது. எல்லாவற்றிலுமே சொல்லுகிற அந்த காரியத்தை நிறைவேற்றக்கூடிய சக்தி அதுக்குள்ளாகவே இருக்கிறது. அப்போ அவர் வாயை திறந்து வெளிச்சம் உண்டா கடவுதுன்னு சொன்னால், அந்த சொன்ன அந்த வார்த்தையிலே வெளிச்சத்தை உண்டாக்கக்கூடிய சக்தியும் கலந்து தான்